இஸ்ரேல் ஆபத்தான நாடாகும். அது தன்னை சுற்றியுள்ள நாடுகளுடன் எப்போதும் சண்டையிட்டு கொண்டிருக்கும். இப்போது இஸ்ரேலுக்கு இந்திய இளைஞர்கள் 20,000 பேரை கூலி வேலைக்காக ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு. இதனால் இந்தியாவின் வேலைவாய்ப்பு இன்மை வெளிநாடுகள் வரை பல்லிழிக்கிறது என எதிர்க்கட்சிகள் முழங்கின. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் படைக்கு எதிரான போரை தொடங்கிய போது தங்கள் நாட்டிலிருந்து பாலஸ்தீன கூலி தொழிலாளர்கள் விரட்டி அடித்தியது இஸ்ரேல். சுமார் 80,000 பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறினர். இதனால் கட்டுமான பணிகள் அடியோடு பாதிக்கப்பட்டன. இதையெல்லாம் கணக்கில் கொண்டே போருக்கு முன்பாக இஸ்ரேலுக்கு சென்றிருந்த பிரதமர் மோடியிடம் 40,000 இந்தியர்களை இஸ்ரேலுக்கு வேலைக்கு அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை வைத்தது அந்நாடு. ஹமாஸ் போர் தொடங்கிய ஒரு மாதமே கடந்திருந்த நிலையில் நவம்பர் 2023 இந்தியா இஸ்ரேல் அரசுகளுக்கு இடையே தொழிலாளர்களை அனுப்புவது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதையடுத்து மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்புவது தொடர்பாக அனைத்து மாநிலங்களை அணுகியது. பல மாநிலங்கள் அதை கண்டு கொள்ளவில்லை. பாஜக ஆளும் ஹரியானாவும் உத்தரப்பிரதேசம் அதீத ஆர்வம் காட்டின. கட்டுமான தொழிலாளர்கள், சுகாதார உதவியாளர் ஆகியோருக்கான நேர்முக தேர்வில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தெலுங்கானாவில் சில 100 பேர் இந்த பணிக்கான நேர்முக தேர்வில் கலந்து கொண்டனர். இதுவரை சுமார் 5,000 இந்தியர் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டு இருக்கின்றனர். அப்படி தேர்வான ஊபி, ஹரியானாவை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கு. எங்களுக்கு இங்கு தினமும் வேலை கிடைப்பதில்லை, கிடைத்தாலும் மிக மிக குறைவான சம்பளம்தான். இந்த நிலையில் இஸ்ரேலில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு பற்றி எங்களுக்கு தெரிய வந்தது. போர் நடப்பது அங்கு செல்ல வேண்டாம் என எங்கள் குடும்பத்தினர் வலியுறுத்தினர். இருந்தாலும் வேறு வழியின்றி உயிரை பணயம் வைத்து அங்கு செல்லவிருக்கிறோம் என அந்த நேரத்தில் தெரிவித்தனர். தற்போது புதிதாக 15,000 தொழிலாளர்கள் தேவைப்படுவதாக இந்தியாவிடம் கோரிக்கை வைத்தது இஸ்ரேல். அந்த கோரிக்கையை ஏற்று மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் தொழிலாளருக்கான தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. வேலைக்கு தேர்வாகியிருக்கும் நபர்களுக்கு மருத்துவ காப்பீடு, உணவு, இருப்பிடத்துடன் மாதம் 2 லட்சம் சம்பளமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதால் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றார்கள். மத்திய அரசின் இந்த போக்கை எதிர்க்கட்சிகள் கடுமையாக கண்டித்திருக்கின்றன. குறிப்பாக இடதுசாரிகள். இந்திய முதலாளியின் உத்தரவுகளுக்கு தலையசைத்து கொண்டிருந்த மோடி அரசு இப்போது இஸ்ரேல் முதலாளிக்கும் வேலை பார்க்க தொடங்கி இருக்கிறது. உத்தரப்பிரதேசம், ஹரியானா, மகாராஷ்டிரா என பாஜக ஆட்சியில் இருக்கும் மாநிலங்களில் வேலை வாய்ப்பு இன்மை உச்சம் தொட்டிருப்பது இது காட்டுகிறது. பாஜக அரசுகளின் நிர்வாக திறமையின்மையால் ஏற்பட்ட வேலை வாய்ப்பின்மை எதிர்கொள்ள முடியாமல் உயிரை பணயம் வைக்கக்கூடிய இளைஞர்கள் தயாராக விட்டனர் என கொந்தளிக்கின்றனர். அதே போல ஹரியானா காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பூபேந்தர் சிங் ஹூடா அரசு துறையில் காலியாக இருக்கும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. ஆனால் உயர் பொறுப்புகளுக்கு மட்டும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். மாநிலத்தில் வேலை வழங்க முடியாத பாஜக அரசு இஸ்ரேல் கட்டுமான பணிகளுக்கு 10,000 பேர் அனுப்பி வைத்திருப்பது அவலம் என விமர்சித்திருக்கிறார். புக்கர் பரிசு வென்ற எழுத்தாளர் அருந்ததி ராய், அமெரிக்கா தன்னிடம் அதிக அளவில் இருக்கும் பணத்தையும் ஆயுதங்களையும் இன படுகொலை ஈடுபட்டிருக்க இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்தியாவும் தன்னிடம் அதிக அளவில் வேலையில்லாத ஏழைகளை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்கிறது என விமர்சித்திருக்கிறார். சமூக ஆர்வலர்களோ ஆங்கிலேயர்கள் தான் இந்திய மக்களின் வறுமையை பயன்படுத்தி லட்சக்கணக்கானவர்கள் தங்களது பிற காலனி நாடுகளுக்கு வேலைக்கு அனுப்பினார். அவர்களில் பலர் தாய்நாடு திரும்பாமலே இறந்து போனார்கள். இப்போது அதே வேலையை மோடி அரசு செய்திருக்கிறது. வேலைக்கு செல்வோரின் உயிருக்கு ஆபத்து இருப்பது தெரிந்தும் அவர்களை இஸ்ரேலுக்கு அனுப்ப மத்திய அரசு ஒப்புக்கொண்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அதுவும் அப்பாவி மக்களை கொன்று குவித்து போர் குற்றங்கள் ஈடுபட்டு வரும் இஸ்ரேலுக்கு இந்திய அரசு உதவ நினைப்பது கண்டனத்துக்குரியது என்கின்றன.
இதுவரையிலும் இது பற்றி மத்திய அரசு வாய் திறக்கவில்லை. இந்த நிலையில் இந்தியர்கள் அனைவரும் இங்கு பாதுகாப்பாக இருக்கின்றன என்கிறது இஸ்ரேல் அரசு. ஆனால் கடந்த மார்ச் மாதம் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்திய தாக்குதலில் கேரளாவை சேர்ந்த இந்தியர் ஒருவர் கொல்லப்பட்டார். 2 இந்தியர்கள் படுகாயமடைந்தனர். இப்போதும் ஹிஸ்புல்லாவும் ஈரான் இஸ்ரேல் இராணுவத்துக்கு இடையே கடும் போர் நடக்கிறது. இப்போது ஹிஸ்புல்லாவும் ஈரானும் இஸ்ரேல் இராணுவத்துக்கு இடையே கடும் போர் நடக்கிறது. அதோடு ஈரான் இஸ்ரேலை தாக்க துவங்கி அப்படி இந்தியர்கள் மத்திய அரசு அங்கு அனுப்ப நினைப்பதை எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். மோடி அரசு அப்பாவி ஏழை மக்களின் வாழ்க்கையில் விளையாடுகிறது. இஸ்ரேலில் இப்போது போர் உச்சத்தில் இருக்கிறது. அந்த நாட்டில் உள்ள 20,000 இந்தியர்கள் நிலை என்னவாகும் என்பது தெரியவில்லை. இதை தட்டி கேட்க வேண்டிய எதிர்க்கட்சிகள் சும்மா கத்திக்கொண்டு இருக்கிறது தவிர அவர்கள் உயிருக்கு எந்த உத்தரவாதம் மோடி அரசில் வாங்க முடியவில்லை. அவைகள் கை கட்டி வேடிக்கை பார்க்கின்றன. மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.